பெரிய நரிகள் வராதபடி வேலிகள் அமைத்து தடுத்து திராட்சை தோட்டத்தை காத்துக்கொள்ளலாம். ஆனால் இந்த சிறு நரிகளின் பிரச்சனையை இவ்வாறு தடை செய்ய முடியாது. இவைகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறது. இதில் நமக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய பாடம் உண்டு. இந்த சிறு நரிகள் என்பது 2 காரியங்களை குறிக்கின்றன. கிறிஸ்தவுக்குள் பிரியமானவர்களே, உங்களை மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் மூலமாக சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். நாம் நேசத்திற்காக திகைத்து சோர்ந்து கிடக்கும் வேளைகளில் இயேசு கிறிஸ்து அழைத்து நமக்கு தரும் அன்பு உண்மையிலேயே பேராற்றல் அளிக்கக்கூடியது. அவரின் அழைப்பின் மூலமாக நாம் பிதாவோடு தனித்துவமான உறவினை அனுபவிக்கிறோம். ஆனால் அவ்வளவோடு நின்றுவிடாமல் நம்மால் பிதாவானவர் திருப்தி அடைகிறாரா என்ற செய்தியை நமது இதயங்களில் ஆழமாக ஆராய்ந்து பார்க்க வேண்டும். கர்த்தரின் இடது கை நம்மை பாதுகாக்கும் கரமாகவும் வலது கை சோதனைகளை எதிர்கொள்ள உதவும் ஆதரவு கரமாகவும் இருக்கும். இதன் மூலம் அவர் எப்பொழுதும் நம்மை காக்கும் அப்பாவாக இருக்கிறார். உலகில் நாம் சந்திக்கும் சிரமங்களையும் சோதனைகளையும் சமாளிக்கும் போது அவர் நமக்காக தோள் கொடுத்து காத்திடுவார் என்ற விஷயங்களோடு பல காரியங்களை ஆராய்ந்து பார்த்தோம். இன்றும் கூட உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரை தியானிக்க போகிறோம். பிரியமான வேதாராய்ச்சி நேயர்களே, இன்னும் நாம் உன்னத பாட்டின் புத்தகத்தை தொடர்ந்து கற்றுக்கொள்வோம். அதற்கு முன் கர்த்தரை நோக்கி ஜெபம் செய்வோம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் ஆண்டவரே, இன்றும் உம்முடைய வார்த்தைகள் மூலமாய் நீர் எங்களோடு பேச போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். யார் யார் என்னென்ன எதிர்பார்ப்புகளோடு என்னென்ன தேவைகளோடு இருக்கிறார்களோ அதை கர்த்தர் அறிந்திருக்கிறீர். கர்த்ததாமே அவர்கள் ஒவ்வொருவரும் உம்மை அறிகிற அறிவிலே வளரவும் உம்மை நேசிக்கிற அன்பிலே பெருகவும் கர்த்தர் கிருபை தாரும். உன்னத பாட்டு புத்தகத்தை நாங்கள் கற்றுக்கொள்ள உண்மையிலே உள்ள அன்பும் ஐக்கியமும் எங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலேயும் வளர்ச்சி அடைய கர்த்தர் அனுக்கிரகம் பண்ண வேண்டும் என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே கேட்கிறோம் பிதாவே, ஆமேன். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் முதல் இன்று நாம் சிந்திப்போம். கன்மலையின் வெடிப்புகளிலும் சிகரங்களின் மறைவிடங்களிலும் தங்குகிற என் புறாவே, உன் முக ரூபத்தை எனக்கு காண்பி. உன் சத்தத்தை நான் கேட்கட்டும். உன் சத்தம் இன்பமும் உன் முக ரூபம் அழகுமாயிருக்கிறது என்றார். சங்கீதக்காரன் சங்கீதம் 74:19 இவ்விதமாய் கூறியிருக்கிறார். உமது காட்டு புறாவின் ஆத்துமாவை துஷ்டருடைய கூட்டத்திற்கு ஒப்புக்கொடாதேயும் என்கிறார். கர்த்தர் நம்மை விடுவிப்பாரா? ஆம் பிரியமானவர்களே, நம்மை கன்மலையின் வெடிப்புகளிலே மறைத்து வைக்கிறார் என்றே நாம் வாசித்த வசனம் சொல்கிறது. இங்கே கன்மலை என்பது கிறிஸ்துவை குறிக்கிறது. கன்மலையாகிய கிறிஸ்துவின் மீது சபை கட்டப்பட்டுள்ளது. நம்முடைய ஆக்கினை தீர்ப்பை அவர் ஏற்றுக்கொண்டபடியால் நாம் அவரில் இளைப்பாற முடியும். இதனால் நமக்கு திருப்தி ஏற்படுகிறது மட்டுமல்ல, நமக்கு தேவையான பாதுகாவலும் கிடைக்கிறது. நீங்கள் கன்மலையின் மீது நிற்பீர்கள் என்றால் நீங்கள் பத்திரமாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஒருவேளை இதை அறியாதிருந்தாலும் பாதுகாவலாகவே இருக்கிறீர்கள். ஒருமுறை ஒரு பெண்மணி தன்னுடைய ரட்சிப்பு எவ்வளவு உறுதியானது என கூறிக்கொண்டிருந்தார்கள். அப்பொழுது ஒருவர் அவளிடம் வந்து, நீங்கள் கன்மலையின் மீது பாதுகாப்பாகவும் பத்திரமாகவும் இருப்பதாக நினைத்து கொண்டு இப்படியெல்லாம் செயல்படுகிறீர்கள் என்றார். உடனே அந்த பெண்மணி, ஆம், நான் சில வேளைகளிலே கன்மலையின் மீது தடுமாறுகிறதுண்டு. ஆனால் எனக்கு கீழே இருக்கும் கன்மலை ஒருபொழுதும் தடுமாறுகிறதில்லை என்று பதிலளித்தாள். புறாவானது பரிசுத்த ஆவியானவருக்கு அடையாளமாயிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் புறாவைப் போல இயேசுவின் மீது இறங்கி வந்தார் என்று வேதத்திலே பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் இருக்கும் ஒவ்வொருவரும் புறாவை போன்ற சாந்தமான ஆவியுடையவர்களாய் இருப்பார்கள். ரோமர் 8ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்திலே கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல என்று வாசிக்கிறோம். மேலும் உண்மையான விசுவாசிகள் புறாவை போன்ற எளிய குணத்தையும் மென்மையான சுபாவத்தையும் உடையவர்களாய் காணப்படுவார்கள். இயேசு கிறிஸ்து நாம் இப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும் என்று மத்தேயு 10ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்திலே சொல்லியிருக்கிறார். சர்ப்பங்களைப் போல் வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமாய் இருங்கள் என்கிறார். புறாவிற்கு அவ்வளவு வினா இல்லை என்றே நினைக்க தோன்றுகிறது இல்லையா? நாம் புறாவை பிடிக்க செல்வோம் என்றால் மிக அருகிலே செல்லும் வரை அது பறக்கிறதில்லை.
எளிதாக பிடிக்கப்படக்கூடியதாய் இருக்கிறது. அருமையானவர்களே, நீங்களும் நானும் புறாக்களைப் போல கபடற்றவர்களாய் மட்டுமல்ல, சர்ப்பங்களைப் போல வினாவுள்ளவர்களாயும் இருக்க வேண்டும். இல்லை என்றால் நாம் மற்றவர்களால் எளிதில் ஏமாற்றப்பட்டு விடுவோம். மேலும் இந்த புறா எளிதில் பயப்படக்கூடிய ஒரு பறவையாகவும் இருக்கிறது. ஓசியா 11ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்திலே கர்த்தர் சொல்லும் பொழுது, எகிப்திலிருந்து குருவிகளைப் போலவும் அசீரியா தேசத்திலிருந்து புறாக்களைப் போலவும் பயந்து வருவார்கள், அப்பொழுது அவர்களை அவர்கள் வீடுகளில் குடியிருக்க பண்ணுவேன் என்று கூறியிருக்கிறார். புறா மிகவும் பயந்த சுவாபமுடையதாக இருப்பதனாலே மறைவிடமாக கன்மலையின் வெடிப்பு அதற்கு தேவைப்படுகிறது. நமக்காக காயப்பட்ட இயேசு கன்மலையின் வெடிப்பாயிருக்கிறார். அவருடைய உடலிலே வெடிப்பு உண்டாயிருந்தது. ஈட்டினால் குத்தப்பட்ட காயத்தின் வழியாக நான் கிறிஸ்துவின் இதயத்திற்கே சென்று விட்டேன் என்று ஒரு தேவ மனிதர் கூறியிருக்கிறார். இதே கருத்துப்பட அகஸ்டஸ் டாப்லேடி என்பவர் மிகவும் கருத்து பொதிந்த ஒரு அழகான பாடலை எழுதியிருக்கிறார்கள். அந்த பாடலை வாசிக்க கேட்போமா? பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே, பக்கம் பட்ட காயமும் பாய்ந்த செந்நீர் வெள்ளமும் பாவ தோஷம் யாவையும் நீக்கும்படி அருளும். எந்த கிரியை செய்துமே உந்தன் நீதி கிட்டாதே, கண்ணீர் நித்தம் சொரிந்தும் கஷ்ட தவம் புரிந்தும் பாவம் நீங்க மாட்டாதே. நீரே மீட்பர் இயேசுவே, யாதுமற்ற ஏழை நான், நாதியற்ற நீசன்தான், உம் சிலுவை தஞ்சமே, உந்தன் நீதி ஆடையே. தூய ஊற்றை அண்டினேன், தூய்மையாக்கேல் மாளுவேன். நிழல் போன்ற வாழ்விலே, கண்ணை மூடும் சாவிலே, கண்ணுக்கெட்டா லோகத்தில், நடுத்தீர்வை தினத்தில், பிளவுண்ட மலையே புகலிடம் ஈயுமே. தொடர்ந்து உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை பாருங்கள். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள், நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாயிருக்கிறதே. அருமையானவர்களே, பெரிய நரிகள் வராதிருக்க வேலி அமைத்து பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்து தடுத்து விடலாம். ஆனால் இந்த சிறு நரிகளின் பிரச்சனைகளை நாம் இவ்வாறெல்லாம் செய்து தடுக்க முடியாது. இவைகள் திராட்சை தோட்டங்களை கெடுக்கிறது, திராட்சை பழங்களை அழித்து இளம் செடிகளையும் நாசமாக்குகிறது. இதில் நமக்கு ஒரு அருமையான ஆவிக்குரிய பாடம் உண்டு. இந்த நரிகள் என்பது 2 காரியங்களை குறிக்கின்றன. ஒன்று, நம்முடைய பார்வைக்கு தப்பி விடுகின்ற பாவங்கள், மற்றுமொன்று மற்றவர்களை கெடுக்கின்ற சிறு நரிகளைப் போன்ற தன்மையுடையவர்கள். இந்த 2 காரியத்தையும் யோவான் ஸ்நானகன் வெளிச்சத்திற்கு கொண்டு வருகிறதை பார்க்கிறோம். பார்வைக்கு தப்பி விடுகின்ற இந்த நுட்பமான பாவங்களை குறித்து யோவான் கண்டிக்கும் பொழுது, 2 அங்கிகளை உடையவன் இல்லாதவனுக்கு கொடுக்க கடவன், ஆகாரத்தை உடையவனும் அப்படியே செய்ய கடவன் என்று கூறியிருக்கிறார். அது மட்டுமல்ல, உங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறதற்கு அதிகமாய் ஒன்றும் வாங்காதிருங்கள் என்றும், நீங்கள் ஒருவருக்கும் இடுக்கண் செய்யாமலும் பொய்யாய் குற்றம் சாட்டாமலும் உங்கள் சம்பளமே போதுமென்றும் இருங்கள் என்று கூறியிருக்கிறார். அதே போல ஏரோது என்ற அரசனுக்கு நேராய் யோவான் ஸ்நானகன் தன் கையை நீட்டி, நீர் உம்முடைய சகோதரன் மனைவியை வைத்துக் கொள்வது நியாயமல்ல என்று சொன்னான். இந்த ஏரோதை இயேசு நரி என்று அழைக்கிறதை லூக்கா 13ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே பார்க்கலாம். யோவான் இவ்வாறு சொன்னது நிமித்தம்தான் யோவான் சிரச்சேதம் செய்யப்பட்டார். இவ்வாறு அவர் சிறு நரிகளின் 2 செயல்பாடுகளையும் கண்டித்தார். இன்றைய நாட்களிலேயும் இந்த சிறு நரிகள் சபைக்குள் புகுந்து அநேக பிரச்சனைகளை கிளப்புகிறதா இருக்கிறது. சிறிய பாவங்கள் விசுவாசிகளின் ஐக்கியத்தை கெடுக்கிறது, மேலும் கிறிஸ்தவ வாழ்க்கையை சீரழிக்கிறது. உதாரணமாக, செய்யாது விட்டு விடுகிறதால் சில பாவங்கள் தோன்றுவதை நாம் அறிந்திருக்கிறோம். யாக்கோபு 4ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்திலே, ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமற் போனால் அது அவனுக்கு பாவமாக இருக்கும் என்று கூறியிருக்கிறார். இதில் ஒரு சிறு நரியை பார்க்கிறோம். இது செய்யாது விட்டு விடுவதால் உண்டாகும் பாவமாகும். அதாவது, மீட்படையும் பொழுது நாம் பாவமான செய்கைகளை விட்டு விடுகிறோம். அதே போல நன்மையான காரியங்களையும் நாம் செய்ய வேண்டும். இதில் ஒன்றை நாம் விட்டாலும் அதுவும் பாவமாகிறது. சிலர் பாவம் செய்வதை விட்டு விடுவார்கள், ஆனால் நன்மை செய்கிறதில்லை. சிலர் நன்மை செய்வார்கள், ஆனால் பாவம் செய்வதை விட்டுவிட மாட்டார்கள். நாம்
பாவங்களை விட்டுவிட வேண்டும், நன்மையையும் செய்ய வேண்டும். இரண்டையும் செய்ய வேண்டும். இங்கே யாக்கோபு 4:17 நன்மை செய்யாமற் போனால் பாவம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நாம் இப்படிப்பட்ட பாவங்களை எத்தனை முறையோ செய்திருக்கிறோம் இல்லையா? இயேசு கிறிஸ்து நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் என்று வேதவசனம் சொல்கிறது. நிகழ்ச்சி கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு அருமையான சகோதரனை சகோதரியே, நீங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்ட ஒரு விசுவாசியாக இருப்பீர்கள் என்றால், நீங்கள் பாவங்களை விட்டு விலகினது மட்டுமல்ல, உங்களால் செய்யக்கூடிய நன்மைகளை செய்ய தவறிவிடாதிருங்கள். ஒருவர் இவ்விதமாய் சுவைபட ஒரு காரியத்தை கூறியிருக்கிறார். கவனியுங்கள். நான் ஒரு புத்தகத்தை வாசித்தேன். அதில் இயேசு என்ற மனிதர் நன்மை செய்கிறவராய் சுற்றித் தெரிந்தார் என்று பார்த்தேன். அது எனக்கு மிகுந்த தலைக்குனிவை ஏற்படுத்தியது. ஏனென்றால் நாம் வீணாக சுற்றித் திரிவதிலேயே திருப்தி அடைந்து விடுகிறோமே என்ற எண்ணம் எனக்கு வந்தது. என் அலங்கோல நிலையை எனக்கு தெரிவித்தது என்கிறார். நாமும் இப்படிப்பட்ட பாவங்களிலே இந்த காலத்திலே காணப்படலாம். நாம் ஒருவருக்கு ஆறுதலான ஒரு கடிதம் எழுத நினைப்போம், ஆனால் அதை விட்டு விடுவோம். ஊழியங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று நினைப்போம், ஆனால் மறந்து போய் விடுகிறோம். அல்லது பின்னால் பார்க்கலாம் என்று ஒத்தி போட்டு விடுகிறோம். சிலருக்காக ஒரு காலத்திலே நாம் ஒழுங்காய் ஜெபித்து வந்திருப்போம். இப்பொழுது அந்த பழக்கத்தை விட்டிருப்போம். இங்கே சாமுவேல் தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டும். 1 சாமுவேல் 12:23 நானும் உங்களுக்காக விண்ணப்பம் செய்யாதிருப்பேனாகில் கர்த்தருக்கு விரோதமாக பாவம் செய்கிறவனாயிருப்பேன், அது எனக்கு தூரமாயிருப்பதாக. இவையெல்லாம் நாம் செய்ய வேண்டியதை செய்யாததினால் ஏற்படுகிற பாவங்கள். இவை கனி நிறைந்த வாழ்க்கையை, திராட்சை தோட்டத்தை கெடுத்து விடுகிறது. எனவே இவைகளுக்கு நாம் எச்சரிக்கையாயிருக்க வேண்டும். மற்றும் ஒரு சிறு நரியை ரோமர் 12:23 பார்க்கிறோம். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. நாம் எத்தனை முறை சுயமாக அடியெடுத்து வைத்து செயல்பட்டுவிட்டு இது விசுவாச செய்கை என்று சொல்லிவிடுகிறோம். நமக்கு நாம் சொல்வது உண்மை இல்லை என்று தெரியும். என்றாலும் நம்முடைய சொந்த முயற்சியை நாம் மேற்கொள்கிறோம். அதையும் தேவனுடைய நடத்துதல் என்று முத்திரை போட்டு விடுகிறோம். பிரியமானவர்களே, இதுவும் பாவமே. இது ஒரு சிறு நரி. இது உள்ளே வந்து தேவனுடைய பணியை நாம் செய்வதிலிருந்து நம்மை கெடுத்து விடுகிறது. உடைந்து போகிற நாணலை பிடித்து கொண்டு அதை சார்ந்து கொண்டு நம்முடைய பக்தியான நடவடிக்கையை பராமரிக்க நினைக்கிறோம். இது உண்மையில்லை என்று நாமே அறிந்து கொண்டு தேவன் நடத்துவதனாலேயே இவற்றையெல்லாம் செய்கிறேன் என்றும் கூறுகிறோம். இது விசுவாசத்தினாலே வராத செய்கை இல்லையா? நாம் இதை சிறிய ஒரு காரியம்தானே என்று நினைத்து பேசுகிறோம், அதை செய்கிறோம். ஆனால் கர்த்தர் இதை எவ்வளவு தூரம் கடிந்து கொள்கிறார் கவனியுங்கள். விசுவாசத்தினாலே வராத யாவும் பாவமே. அடுத்ததாக தேவனுடைய ஜனங்கள் மத்தியிலே காணப்படும் மற்றும் ஒரு சிறு நரியை குறித்து பார்ப்போம். யாக்கோபு தனது நிருபத்திலே 2:9 இவ்வாறு கூறியிருக்கிறார். பட்சபாதம் உள்ளவர்களாய் இருப்பீர்களானால் பாவம் செய்து மீறினவர்கள் என்று நியாயப்பிரமாணத்தால் தீர்க்கப்படுவீர்கள். இதிலே பட்சபாதம் காட்டுகிறதை குறித்து வாசிக்கிறோம். நம்முடைய சபைகளிலேயும் நம்முடைய பொது வாழ்க்கையிலேயும் ஏன் சில குடும்பங்களிலேயும் கூட இது காணப்படுகிறதை நீங்கள் பார்க்கலாம். ஒரு புகழ்பெற்ற தேவனுடைய மனிதர் ஒரு சபைக்கு சாதாரணமான ஒரு நிலையிலே சென்றாராம். அவர் யார் என்று தெரியக்கூடாது என்ற நிலையிலே செய்தி கேட்பதற்காக, தேவனை ஆராதிப்பதற்காக அவ்வாறு கடந்து சென்றார். அப்பொழுது அந்த சபை ஓரளவு நிரம்பி இருந்தது. எனவே சபையில் உள்ள ஒரு விசுவாசி அவரை பார்த்து, ஐயா, உள்ளே இடமில்லை, இங்கேயே பின்னாலே சற்று நின்று கொள்ளுங்கள் என்று கூறினார். பின்னர் சிறிது நேரம் கழித்து இவரை எங்கோ பார்த்திருக்கிறோமே என்று எண்ணியவாறு அவரை உற்று கவனித்து அடையாளம் கண்டு கொண்டார். பின்னர் அந்த விசுவாசி இந்த ஊழியரை அழைத்து கொண்டு உள்ளே ஒரு இருக்கையை கொண்டு வந்து போட்டு உட்கார வைத்தார். பட்சபாதத்தை கவனித்தீர்களா? பணக்காரர்கள், புகழ்பெற்ற மனிதர்கள் என்றால் அவர்களுக்கு தனி மதிப்பும் மரியாதையும் கொடுத்துவிட்டு, ஒரு ஏழை மனிதன் என்றால் ஒருவேளை அவன் தேவ பக்தியுள்ளவனாய் இருந்தாலும் அவன் மறக்கப்பட்டு போனால், அவனை பாரபட்சமாக நடத்தினால் அது பாவம் என்று வேதம் சொல்கிறது. இப்படிப்பட்ட சிறு நரிகள் கர்த்தருடைய பணியை இந்த நாட்களிலேயும் மிகவும் பாதிக்கிறதாய் இருக்கிறது. அடுத்து ஒரு சிறு நரியை குறித்து பார்ப்போம். தேவனுக்கு தாராளமாய் கொடுக்காத ஒரு சிறு நரி.
நாம் எவ்வளவு கொடுக்கிறோம் என்பது இதில் மிகவும் முக்கியமான காரியமல்ல. மாய்மாலம் இல்லாமல் உற்சாக மனதோடே கொடுப்பது மிகவும் முக்கியமான ஒரு காரியமாகும். கர்த்தருக்கு காணிக்கை கொடுப்பதை குறித்து அநேக பாடல்களை நாம் பாடுகிறோம். நம்மையும் நம்முடைய எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து விடுகிறதாக நாம் பாடுகிறோம். ஆனால் நம்முடையதிலிருந்து தேவனுக்கு கொடுக்க எவ்வளவு தூரம் முன் வருகிறோம் என்று யோசித்து பார்த்திருக்கிறீர்களா? பல வேளைகளிலே பாடல் பாடும் பொழுது நாம் பொய்களை சொல்லுகிறோம். இப்படிப்பட்ட சிறு நரிகளை பிடித்து அப்புறப்படுத்துங்கள். இவைகள் திராட்சை தோட்டத்தையும் கனிகளையும் அதிகமாய் கெடுக்கிறதாயிருக்கிறது. இதற்கு அடுத்து வருகிற வசனத்தை பார்ப்போம். சபை எடுத்துக்கொள்ளப்படுதலை குறித்து இது கூறுகிறது. இயேசு சபைக்காக மீண்டும் வருகிற நிகழ்ச்சியை இது வெளிப்படுத்துகிறது. உன்னதப்பாட்டு 2 அதிகாரம் 16 வசனம், என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார். இந்த வார்த்தைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையின் மிக உன்னதமான உறவு நிலைமையை குறிக்கிறதா இருக்கிறது. கிறிஸ்துவுக்கும் விசுவாசிகளுக்கும் இடையே உள்ள சிறந்த உறவு அது. உன்னத பாட்டு புத்தகத்தைப் போல வேதத்தில் உள்ள வேறு எந்த புத்தகமும் கிறிஸ்துவோடு உள்ள இந்த ஐக்கியத்தை குறித்து சிறப்பாக பேசவில்லை. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். இதில் எவ்வளவு ஆழமான ஒரு ஐக்கியம் காணப்படுகிறது என்பதை சற்றே கவனித்து பாருங்கள். இது இறையியல் தத்துவங்களிலெல்லாம் சிறந்ததாகும். இயேசு கிறிஸ்து இதை குறித்து சுருக்கமாய் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் இருந்தால் என்று யோவான் 14 அதிகாரம் 20 வசனத்திலே கூறியிருக்கிறார். இங்கே மணவாட்டி என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்கிறாள். இயேசு கிறிஸ்து கூறுவதின் அர்த்தம் இதுதான். இந்த பூமியிலே நான் உங்களுடைய இடத்திலிருந்து சிலுவையில் மரித்தேன். நான் உங்களில் இருக்கிறேன். நீங்கள் இந்த பூமியிலே என்னுடைய வாழ்க்கையை காண்பிக்க வேண்டியது அவசியம் என்கிறார். நாம் பரிசுத்த ஆவியானவருடைய வல்லமையினாலே இதைத்தான் இன்று செய்து கொண்டிருக்கிறோம். அதே வேளையிலே நாம் அவரோடு கூட உன்னதங்களிலே வீற்றிருக்கிறோம். நாம் பிரியமானவருக்குள் ஒருவராக ஏற்றுக்கொள்ளப்பட்டு அவருடன் இணைந்து இயேசுவுடன் உயிர்த்தெழுந்து உன்னதங்களில் வீற்றிருக்கிறோம். கொலோசியர் 3 அதிகாரம் 1 வசனத்தை பாருங்கள். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பார்சத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். இன்னொரு ஆச்சரியமான அனுபவம் இது இல்லையா? பூமியிலே இயேசு நம்மோடு, பரலோகத்திலே நாம் இயேசுவோடு. அருமையானவர்களே, நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளாயிருப்பீர்கள் என்றால், தேவனே உம்மை நான் நேசிக்கிறேன் என்று நீங்கள் ஏன் சொல்லக்கூடாது? சேர்ந்து சொல்லுவோமா? தேவனே, நான் உம்மை நேசிக்கிறேன். ஒருவேளை நமக்கு இந்த உலகத்திலே அதிகமான செல்வம் இல்லாமல் இருக்கலாம். என்றாலும் நாம் பெரிய செல்வந்தர்கள் என்றே வேதம் சொல்கிறது. நாம் மனிதர்களிடத்திலே மகிமையை பெறுகிறதில்லை, கிறிஸ்துவுக்குள்ளேயே மகிமையை பெற அழைக்கப்பட்டிருக்கிறோம். 1 கொரிந்தியர் 3 அதிகாரம் 21 முதல் 23 வசனம் வரை வாசிக்கிறேன். இப்படி இருக்க ஒருவனும் மனுஷரை குறித்து மேன்மை பாராட்டாதிருப்பானாக. எல்லாம் உங்களுடையதே. பவுலாகிலும் அப்பல்லோவாகிலும் கேபாவாகிலும் உலகமாகிலும் ஜீவனாகிலும் மரணமாகிலும் நிகழ்காரியங்களாகிலும் வருங்காரியங்களாகிலும் எல்லாம் உங்களுடையது. நீங்கள் கிறிஸ்துவினுடையவர்கள், கிறிஸ்து தேவனுடையவர். நாம் கிறிஸ்துவை சார்ந்தவர்கள். அவர் நம்முடையவர், நம்மை சார்ந்தவர். அவர் நம்முடைய இரட்சகர், அவர் நம்முடைய மேய்ப்பர். நாம் அவரை நெருங்கி சேர்ந்து நமக்குரிய ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்று நீங்களும் சொல்லக்கூடிய ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையிலே இருப்பீர்கள் என்றால் அது ஆனந்தமான ஒரு காரியம். அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்றும் வாசித்தோம். இங்கே மீண்டும் மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட சாய்ந்த மெத்தையை நாம் பார்க்கிறோம். விருந்துண்கிற போது இப்படிப்பட்ட மெத்தையிலேயே அவர்கள் சாய்ந்து அமர்ந்திருந்து உணவு உண்பது அவருடைய பழக்கம். இது திருப்தியையும் ஐக்கியத்தையும் மகிழ்ச்சியையும் மேலும் ஆச்சரியமான எல்லாவற்றையும் பற்றி சொல்கிறதா இருக்கிறது. இந்த உலகமும் இதையே தேடுகிறது. நல்ல காலத்திற்காக இந்த உலகம் எதிர்பார்த்து காத்திருக்கிறது. உலகத்தை அனுபவித்துவிட இந்த உலக மக்கள் துடிக்கின்றனர். ஆனால் நாமோ கிறிஸ்துவுடன் மேஜையிலே அமர்ந்து அவருக்குள் மகிழ்ந்து வாழ்க்கையை அனுபவிப்போமாக. மகிழ்ச்சியான நல்ல நேரங்களை பெற்றுக்கொள்வோமாக. இதுவும்
ஆவிக்குரிய வாழ்க்கையின் ஒரு உன்னதமான நிலைதான். நம்மில் ஒருவேளை சிலர் இதை அடையாமல் இருக்கலாம். சங்கீதம் 139:6 சங்கீதக்காரன் சொல்லும் பொழுது, இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமுமாய் இருக்கிறது என்று கூறுகிறது போல சிலருக்கு இது காணப்படலாம். எனவே இந்த உன்னதமான நிலைமையை அடையாதவர்கள் எல்லாரும் மணவாட்டி கெஞ்சி கேட்டுக்கொண்டது போல, என்னை இழுத்து கொள்ளும், உமக்கு பின்னே ஓடி வருவோம் என்று கேட்போமாக. அதே வேளையிலே நமக்கு முன் வைத்திருக்கின்ற இந்த ஓட்டப்பந்தயத்திலே இயேசுவை பார்த்தால் மட்டும் போதாது, அவருடைய வல்லமையை நம்முடைய வாழ்க்கையிலே பெற வேண்டும். அவருடைய வல்லமையை பெறாமல் நாம் ஓட இயலாது. என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள். உன்னதப்பாட்டு 2:17 என் நேசரே, பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குண்டும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். நாம் 8 சிந்தித்ததைத்தான் இப்பொழுது மீண்டுமாய் நினைவுக்கு கொண்டு வர வேண்டும். அவர் காலை பொழுதின் பெண்மானாய் இருக்கிறார் என்று சங்கீதம் 22 விளக்கத்தை படித்தோம். அவர் இரவெல்லாம் எதிராளிகளால் வேட்டையாடப்பட்டார். நாய்கள் அவரை சூழ்ந்து கொண்டது. பொல்லாதவர்களின் கூட்டம் அவரை வளைந்து கொண்டது. அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் என்று பார்க்கிறோம். எவ்வளவு கொடுமையானதாய் இது இருந்திருக்கும் இல்லையா? மரண வாசல் வழியாய் அவர் பிரவேசித்து உயிர்த்தெழுதலின் வாசல் வழியாய் வெளியே வந்தார். நாமும் இந்த இருள் சூழ்ந்த உலகத்திலே வாழ்ந்தாலும் நாம் அந்த விடிவெள்ளி நட்சத்திரமாகிய இயேசுவை பார்த்து புது வாழ்வை பெறலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக சம்பாதித்திருக்கிற இந்த ரட்சிப்பை நீங்கள் பெற்றுக்கொள்ளும் பொழுது அது உங்கள் வாழ்க்கையிலே புது ஒரு அர்த்தத்தை தரும். அதிலே நீங்கள் இளைப்பாற முடியும். ஏன் நான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் என்ற கேள்விக்குறியோடு இருக்கிறீர்களா? உங்கள் வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்துவுக்கு இடம் கொடுங்கள். அப்பொழுது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புது அர்த்தத்தை காண்பீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே நீங்கள் நிலைத்திருங்கள். அதுவே உங்கள் ஆறுதலாய் அமையட்டும். உங்கள் வாழ்க்கையின் துன்பமான வேளைகளிலே அவர் கொடுத்த மீட்பே உங்கள் தலைக்கு தலையணையாய் இருப்பதாக. பகல் குளிர்ச்சியாகி நிழல் சாய்ந்து போகும் வரைக்கும் நீர் திரும்பி குண்டும் பிளப்புமான கண்மலைகளில் குதித்து வரும் கலைமானுக்கும் மறைகளின் குட்டிக்கும் சமானமாயிரும். நிகழ்ச்சியை நிறைவு செய்யும் முன் நம்மை நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போமா? எத்தனை முறை நம்மையும் கர்த்தர் கண்மலை வெடிப்புகளிலே வைத்து பாதுகாத்திருக்கிறார். அதை எண்ணும் பொழுதெல்லாம் அவரை துதிக்கிறோமா? இரண்டாவதாக, நம்முடைய வாழ்க்கையை கெடுக்கும் சிறு நரிகள் எவை எவை என்பதை நாம் எண்ணி பார்த்து எதை எதை கர்த்தர் நமக்கு நினைவுபடுத்தினாரோ அதை உணர்ந்து கொண்டு இனியாது அவைகள் நம்முடைய வாழ்க்கையை கெடுக்காதபடி எச்சரிக்கையாயிருக்க தீர்மானம் செய்வோமா? மூன்றாவதாக, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள் என்ற உறுதி இருக்கும் என்றால் அடிக்கடி நம் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் உம்மை நேசிக்கிறேன் என்று கூற தீர்மானம் செய்வோம். ஜெபிப்போம். கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இன்றைக்கும் உம்முடைய வசனங்களின் மூலமாய் தூய ஆவியானவர் எங்களோடு உறவாடியதற்காக தாழ்மையோடு உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஐயா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். எங்கள் உள்ளத்திலே நீர் நினைப்பூட்டிய காரியங்களை குறித்து தொடர்ந்து நாங்கள் சிந்திக்கவும், நீர் விரும்புகிற தெளிவான முடிவுகளை எடுக்கவும் உம்முடைய தூய ஆவியானவரின் வல்லமே எங்களுக்கு தாரும், வழிநடத்தலை எங்களுக்கு தாரும். உம்முடைய வசனமே எங்கள் வாழ்க்கையின் கால்களுக்கு தீபமாயும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாயும் இருக்கட்டும். இயேசு இரட்சகரின் வல்லமையுள்ள நாமத்தினாலே மனத்தாழ்மையோடு வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமேன். பிரியமான தேவ ஜனங்களே, நீங்கள் இந்த நிகழ்ச்சியை புரிந்திருப்பீர்கள் என்று நம்புகிறோம். முதலாவதாக நாம் தியானித்தது, நாம் நிற்கும் கண்மலை வெடிப்பு என்பது கிறிஸ்துவை, இயேசுவை குறிக்கிறது என்று தியானித்தோம். அவர் நாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஆக்கினை தீர்ப்பை ஏற்றுக்கொண்டபடியினாலே அவரில் நாம் இளைப்பாற முடியும். இதனால் நமக்கு திருப்தி மட்டும் ஏற்படுகிறது அல்ல, நமக்கு தேவையான பாதுகாப்பும் ஏற்படுகிறது. இதற்கு நமக்கு தேவைப்படுவதுதான் கிறிஸ்துவின் ஆவி என்பதை கற்றுக்கொண்டோம். இங்கு புறா என்பது பரிசுத்த ஆவியை குறிக்கிறதாக இருக்கிறது. நாம் புறாவை போல கபடற்றவர்களாக இருக்க வேண்டும் என்னும் சத்தியத்தையும் உணர்ந்து கொண்டோம். மேலும் திராட்சை தோட்டம் ஆகிய நம்மை வேலி அமைத்து பாதுகாக்க வேண்டிய அவசியத்தை குறித்து உணர்ந்து கொண்டோம்.
இங்கு 2 சிறு நரிகள் என்பது 2 காரியங்களை குறிப்பிடுகின்றன. ஒன்று, நாம் செய்யும் பாவங்கள். மற்றொன்று, அடுத்தவர்களை கெடுக்கிற சிறு நரிகளை போன்ற தன்மையுடையவர்கள். அடுத்ததாக, என் நேசர் என்னுடையவர், நான் அவருடையவள், அவர் லீலி புஷ்பங்களுக்குள்ளே மேய்கிறார் என்னும் வார்த்தைகள் நம் ஆவிக்குரிய வாழ்க்கையின் உன்னத நிலையை எடுத்து காட்டுகிறது என்பதை குறித்து பார்த்தோம். இதைத்தான் இயேசு யோவான் 14ஆம் அதிகாரத்திலே 20ஆம் வசனத்தில் நீங்கள் என்னிலும் நான் உங்களிலும் நிலைத்திருந்தால் என்று கூறி பின்னதாக அதில் வரும் பயன்களை எடுத்துரைக்கிறார். இப்பொழுது நாம் யோசித்து பார்க்க வேண்டிய விஷயம் ஒன்றுதான். நாம் உண்மையாகவே அவருக்குள்ளாக இருந்தோமானால், அல்லது நாம் உண்மையாகவே அவருடையவளாக இருந்தோமானால், நாம் எப்பொழுதும் மேலானவைகளையே நாடுவோம். அப்படி நாம் மேலானவைகளை நாடுவோம் என்றால், நாம் நம்மை குறித்து பெருமை பாராட்டாமல், நமக்குள் நமது மகிமையை தேடாமல், கிறிஸ்துவுக்குள் நம்முடைய மகிமையை தேடிக்கொண்டிருப்போம். இந்த உலகத்திலே நல்ல நேரத்தை தேடிக்கொண்டிருக்கும் ஜனங்களின் மத்தியில் நாம் உலகத்திற்கும் மேலான கிறிஸ்துவை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்று கூறினால் அது எவ்வளவு ஆனந்தமாக இருக்கும். ஆகவே பிரியமானவர்களே, நாமும் உண்மையாக அவருடையவர்களாக இருப்பதற்கு தேவனுடைய பெலனை கேட்போம். அவரே நம் பெலனாக இருப்பாராக. நீங்கள் பேச வேண்டியவைகளை பரிசுத்த ஆவியானவர் அந்நேரத்திலே உங்களுக்கு போதிப்பார். லூக்கா 12:12